இந்த மண்ணிலே பிறந்து சுற்று வட்டார பகுதியெல்லாம் விவசாயிகளாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் பொய்த்து போக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் திருப்பூரில் ஒரு நிறுவனமும் இருக்கும், விவசாயம் இருக்கும். இன்னைக்கு நிறுவனம் பெரிதானாலும் கூட விவசாயத்தை மறக்காமல் இருக்கக்கூடியவர்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள். 15 கோடியிலிருந்து 70,000 கோடி ரூபாய் வரை வந்திருக்கக்கூடிய ஒரு நகரம். எந்த விதமான பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை, இந்திய அளவில் சந்தை பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனை எதாக இருந்தாலும் கூட ஃபினிக்ஸ் பறவையை போல தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நகரம். அந்த நகரம் இன்னொரு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்கிறாங்க. வனத்துக்குள் திருப்பூர். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஒரு வனத்தை போன்று இருக்கணும், நன்றாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த அதே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முடிவோடு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருடைய வார்த்தை திருப்பூருடைய தொழிலதிபர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஒரு சிறிய ஒரு விஷயமாக ஆரம்பித்து இன்னைக்கு 2025 22 லட்சம் மரங்களை தாண்டி முதல் மரம், இரண்டாவது மரம், மூன்றாவது மரத்தை இன்னைக்கு நாம் அங்கே நட்டிருக்கோம். இந்த ஓராண்டு 2025 ஆண்டுக்கு இன்னும் ஒரு 3 லட்சம் மரத்தை நாம் நட்டு இந்த ஆண்டு முடியும் பொழுது 25 லட்சமாக மரக்கன்றுகள் நாம் நட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய இலக்கோடு இந்த விழாவை ஆரம்பித்திருக்கின்றோம்.